கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து இந்த தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. இந்த காரியத்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. ஏன் பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, ஏன் அவன் செப்பனிடுகிறான் அப்படின்னு பார்த்தா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய நம் தேவன் செப்பனிடுகிறவர், பழுது பார்க்கிறவர், சரி செய்கிறவர், சீர்படுத்துகிறவர். அவர் அப்படிப்பட்டவருங்கிறத எலியா அறிந்திருந்தான். அதனால தான் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் பழுது பார்க்குறான். அது மட்டும் கிடையாது, ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் எழும்பினாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுவாங்க. சிலர் வருவாங்க, இடித்து போடுவாங்க. சிலர் வருவாங்க, கட்டுவாங்க. சிலர் வருவாங்க, இடித்து போட்டு பாகாலுக்கு விக்கிரகத்தை உண்டு பண்ணுவாங்க. இது மாதிரி காரியங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம செட் பண்ணிடுறோமா, சில விஷயங்களை பழுது பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அதை ஆசீர்வதிக்கிறோமா? இவன் எலியா எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக இந்த காரியங்களை செய்கிறான். வாங்க என்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல செட் பண்ணிடுறான், முதல்ல சரி செய்கிறான், முதல்ல பழுது பார்க்குறான். அப்புறமா தான் அதை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய தீ நாக்குகள் அக்கினி போல் வந்து அங்கே இருக்கிற பூரா தண்ணீரையும் அது நக்கி போட்டது. அப்போ அவ்வளோ வல்லமையாக ஆண்டவர் இறங்குறாரு. நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம், எலியா யார், அவனுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? யா இஸ் மை காட், யெகோவா என் தேவன். அதாவது ரட்சிக்கிறவர் என்னுடையவர், பாதுகாக்கிறவர் என்னுடையவர், பழுது பார்க்குறவர் என்னுடையவர், என்னுடைய தேவன் சரி செய்கிற தேவன், சீர்படுத்துகிற தேவன். இந்த வருஷத்தில் எந்தெந்த காரியங்கள்லாம் போன வருஷத்தில் விட்டுட்டீங்க, கோட்டை விட்டுட்டீங்க, சுதந்திரிக்க முடியாமல் விட்டுட்டீங்க, குடும்பத்தில் உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஆராதனையில் நிறைய காரியங்களை விட்டுட்டுருப்பீங்க, அதெல்லாம் சரி செஞ்சுருவோம். இந்த ஜனவரி மாதத்தில் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டா இந்த வருஷம் முழுக்க அற்புதமாக ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். சில காரியம் அப்படியே இருக்கும், குப்பையாக இருக்குதுங்க. வீடு குப்பையாக இருக்குது. குப்பை மேலே உட்காந்து படுத்துக்குவீங்களா? குப்பை மேலே உட்காந்து சாப்பிடுவீங்களா? குப்பையை பெருக்குவோம் இல்லையா? பெருக்கி தொடச்சி வரும். அட்லீஸ்ட் மாப்புலாம் போட்டு ரொம்ப சூப்பராக க்ளீனாக பண்ண முடியலனாலும் பெருக்கி அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே உட்காருவோம், சாப்பிடுவோம், பொருட்கள்லாம் வைப்போம்ல. குப்பை மேலேயே நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டோம்ல. ரொம்ப நம்மளுக்கு கை காலி இல்லை, நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, நம்ம படுத்த படுக்கையாக இருந்தால் தான் அதை செய்ய முடியாது. நம்ம நல்லா இருக்கும்போது என்ன செஞ்சிடணும், அதை நல்லாக்கிடணும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்க, சரியான ஆள். அவன் அதை புரிஞ்சு வச்சுருக்கான். யார்? எலியா. அவன் பேருக்கு என்ன அர்த்தம்? அதை தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அவன் தேவன் எப்படிப்பட்டவர்? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பழுது பார்க்கிறவர், சரி செய்கிறவர், சீர்படுத்துகிறவர். அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். விதைப்பும் அறுப்புங்கிறது என்னதுங்க? நம்ம எதை விதைக்கிறோம் அந்த விதைப்புக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக அறுவடை செய்வோம். கண்ணீரோடு விதைக்கிறோம், சில காரியங்களை பழுது பார்க்குறோம், கஷ்டப்பட்டு சரி செய்கிறோம், அதுக்கப்புறம் அதை ஆசீர்வதிக்கிறோம். அருமையானதாக இனிமையானதாக ஏதேன் தோட்டத்தை போல் அது மாறும். கர்த்தருடைய பிரியமுள்ள அற்புதமான எருசலேம் போல் குட்டி பரலோகமாக நம்ம வீடு மாறும், நம்ம இருக்கிற இடம் மாறும், நம்ம சூழ்நிலை மாறும், நம்ம பிரச்சனைகள் மாறும். மாற்றங்களை கொண்டு வருகிறவர் தேவன். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கார்? உன்னை உருவாக்குவேன்றார். உங்களை உருவாக்கணுன்னா முதல்ல உங்களை சரி செய்யணும். சரி செஞ்சு சூப்பராக அற்புதமாக உருவாக்கணும். டக்குன்னு உருவாக்க முடியாது இல்லையா? அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட தேவனை நம்ம வணங்குகிறோம். அப்போது அப்படிப்பட்ட தேவன்னு எப்படிப்பட்ட இடத்துலலாம் இருக்குது? ஆமோஸ் 9:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி. பழுதாக இதெல்லாம் போயிடுச்சு, அதை சீர்படுத்துவார் ஆண்டவர்.
நம்ம வெறுமனே பாட்டு மட்டும் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் அவர் எல்லாம் செய்வார்ன்ட்டு நம்ம கம்முன்னு இருக்கக்கூடாது. அவர் எல்லாம் சீர்படுத்திட்டு அவரே செப்பனிட்டு அவரே பண்ணட்டோன்ட்டு எலியா நிற்கல பாருங்க. பழுது அடைஞ்சிருக்கிறத பார்க்குறான், உடனே அதை செப்பனிடுறான். டைம் எடுத்து அந்த வேலையை முடித்து அதுக்கப்புறம் உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறான் பாருங்க. அவன் வல்லமையுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அப்போ பாருங்கள், ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் சொல்லி செய்யும் பொழுது அங்கே வல்லமையுள்ள கிரியைகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவர் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 17வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தேவனுடைய சீஷன், அவனும் இதே காரியத்தை தான் சொல்கிறான். இப்போ ஆமோஸில் வாசித்தோம் பார்த்தீங்களா, அது போல் தாவீதின் கூடாரம் விழுந்துருந்துச்சே, அதை ஆண்டவர் மறுபடியும் எடுக்கலையா, மறுபடியும் சீர்படுத்தலையா, மறுபடியும் சரி செய்யலாம். அதுபோல் நம்ம தேவன் சீர்படுத்துகிற தேவன். நம்ம தேவனுடைய குணத்தை குறித்து அற்புதமாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனம் வாசி பார்த்தீங்கனாலே என்ன இருக்குது? வானத்தையும் பூமியை உண்டாக்கிட்டு 2வது வசனம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கு இல்லை, சரியில்லைன்னு இருக்குது. என்னமோ ஒரு பிளண்டர் அங்கே நடந்திருக்கு. 3வது வசனத்தில் ஆண்டவர் அதெல்லாம் சரி பண்ணுறாரு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் சூரியன் சந்திரன் அதெல்லாம் உருவாக்குறாரு அப்படிங்கிறத நாம் 15வது வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, 6வது வசனம் பார்த்திங்கன்னா, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது, அதை பிரிக்கிறாரு, ஒரு காரியமாக செய்கிறார். அப்போ ஒழுங்கு இல்லைன்னா அதை ஒழுங்குபடுத்துகிற தேவன், சரியில்லாத காரியங்களை சரி பண்ணுகிற தேவன். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உட்கார்ற தேவனில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய குணாதிசயங்களை பெற்றவர்களாக இருக்கணும். அப்போ எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனாக இருக்கிறதுனால தேவன் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சு வச்சுருந்தான். நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் வரணும், ஆண்டவரை நான் ஆராதிக்கும் பொழுது, அவரை ஜெபிக்கும் பொழுது, அவரிடத்துல காரியங்களை நான் கேட்கும் பொழுது, நான் சில காரியங்களை பழுது பார்த்து சரி செய்து நான் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது, அவரை கால் பண்ணும் பொழுது, அவருக்கு நான் அழைப்பு கொடுக்கும் பொழுது, வாங்க ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை மகிமையை விளங்க பண்ணுங்கன்னு சொல்லும்போது சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நம்ம சரி செய்து கொண்டோமா, உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, ஐயோ நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் போல், ஆண்டவரே இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், இதெல்லாம் நான் இந்த பாவத்தில் அறிக்கிடுறேன். முதல்ல நீங்கள் ஒன்று செய்யணுங்க, உங்கள் ஜெப வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். உங்கள் குடும்பத்தில் சில காரியங்கள் சரின்னா ஃபஸ்ட்டு அதை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஜெபத்துக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க, ஜெபத்துக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்குங்க. அதை நிச்சயமாக அதை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு அதை சரி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் போய் ஜெபிங்க. ஏற்றதும் நம்ம ஜெபத்தில் நிறைய விஷயங்களை அடுக்கி வச்சிட்டோம்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அது சரியாக போகாதுங்க. அதெல்லாம் சரியாக போகாமல் அப்புறம் எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுனால தான் கற்றுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு போகுதுன்னா அவர் கொடுத்த தயவு தான். அப்போ நம்ம இதெல்லாம் இன்னும் நல்லா வல்லமையாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக உருவாக்குவார், நம்மளை உருமாற்றுவார். நம்மளோடவே கூட இருக்கிற தேவன், எலியா கூட இருந்தவர், இயேசு கூட இருந்தவர், நம்ம கூட இருப்பாரா இருக்க மாட்டாரா, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். லேவியராகமம் 11வது அதிகாரம் 44வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கு, அதே போல் 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 நான் பரிசுத்தர்ப்பா, நீங்கள் அதுபோல் எனக்கு ஏற்ற பரிசுத்தவன்களாய் வாழுங்கன்றாரு. அப்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ, அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதோ, அவர் ஒரு காரியத்தை பார்த்தா என்ன பண்ணுவாரோ அதை நம்ம செய்யணும். இப்போ இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தரை நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு போய் ஜெபிக்கிறோம். ஏன்னா இயேசு ஜெபிக்கிறவராக இருந்தார். இயேசு வல்லமையாக தம்முடைய கைகளை நீட்டி அவர்களை சுகப்படுத்துகிறவராக இருந்தார். அப்போ நாமும் அதை செய்ய முடியும். ஏனென்றால் சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டது. ஏதோ பெரிய பெரிய பாஸ்டருங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. சபையில் கொடுக்கப்பட்ட காரியம். உன்னை உருவாக்குவேன் ஆண்டவர் வெறுமனே பாஸ்டருங்களுக்கு, ப்ரீஸ்டுங்களுக்கு, பிஷப்புங்களுக்கு சொல்லலை. ஒவ்வொரு விசுவாச பிள்ளையும், எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் அவங்களும் தேவனுடைய விசுவாச பிள்ளை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும், ஆண்டவரோடு இருந்த 12 சீஷர்களுக்கும் அதே காரியங்கள் தான், ஆண்டவரோடு இருந்த 76 சீஷர்களுக்கும் அதே காரியம்தான், ஆண்டவரோடு இருக்கிற நம்மளுக்கும் அதே தான். நாம் அவரை போல் செப்பனிடுகிறவர்களாக இருக்கணும்.
சிலரை வந்து செப்பனிடவே முடியாதான், செப்பனிடக்கூடாத ஜனங்கள்னு எரேமியா புஸ்தகம் 3:16 வாசித்து பாருங்கள், 18:15 வாசித்து பாருங்கள். செப்பனிடவே முடியாத அளவுக்கு, ஏன்னா ஆண்டவர் கிட்டேயே வரலை, இன்னும் பழுது பார்க்கணுன்னு அந்த எண்ணமே இல்லை பாருங்கள். அப்போ நாம் இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அப்போது எலியா முதல்ல தேவனிடத்தில் வரும்பொழுது முதல்ல அவன் என்ன பண்ணுறான்? தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுகிறான். ஏன் செப்பனிடுறான்? அவன் பேர் ரட்சிக்கிற தேவனுங்கிறது. அவன் பேருக்கு அர்த்தமே அதுதான். எலியா, யானா யெகோவா தேவன், எல்னா நம்முடைய எலோஹிம் கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்மளை சரி செய்கிற தேவன், நம்ம தேவனே அப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவர். ஆதியாகமம் புஸ்தகம் 1:1-3 6வது வசனம், அது தொடர்ந்து அதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு காரியமாக சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். நம்ம செப்பனிடுறவங்களா பழுது பார்க்குறவங்களா இருக்க வேண்டும். பழுது பார்க்கணுமே தவிர சும்மா பொழுது போக்கிட்டு இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான்? செப்பனிடுறான். செப்பனிடுதல்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஈஸியான அர்த்தம் என்ன? பழுது பார்க்குறான். இதெல்லாம் இப்படி செய்யணுமா, அப்படி செய்யணும், அப்படி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜெபிக்கிறான், ஆசீர்வதிக்கிறான், ஆண்டவரை நோக்கி தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இப்போ நம்ம அதெல்லாம் விளங்கி கொள்ளணுப்பாங்க. நாம் ஆண்டவருடைய இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். எரேமியா புஸ்தகம் 51:11 சொல்லப்பட்டிருக்கு, நன்றாய் செப்பனிடுங்கள். சும்மா செப்பனிடக்கூடாது, நன்றாய் செய்யணும். ஏன்னா ஒன்று செஞ்சாலும் திருந்த செய்யணும், சும்மா ஏதோ கடமைக்குன்னு செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவர் நல்லா செய்கிறவர். நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா இந்த போய் தொலைது இந்தா அப்படின்ல, நன்றாய் அற்புதமாய் செய்து முடிக்கிற கர்த்தர் நமக்காக யாவையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து விட்டார். நம்ம ஏன் செப்பனிடணும்? ஏன்னா நம்ம பாதுகாப்புக்கு, நம்ம தடுப்புக்கு, நம்ம காத்துக்கொள்வதற்கு, நம்மளுடைய காரியங்களை இதெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு உங்கள் வாழ்க்கையில். இன்றைக்கி பலிபீடம், பலிபீடத்தை குறித்து ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, கர்த்தருக்கு பலிபீட கட்டம்னு இருக்குது. அப்போது சில காரியங்கள் தகர்க்கப்பட்டு இருக்கும் நம்ம ஜெப வாழ்க்கையில், நம்ம சபையிலே கூட சில காரியங்கள். நாம் போயிட்டுருக்குறோம், நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ, இதை கேட்குற நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ, சில காரியங்கள்லாம் உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் பழுது பார்க்கணும். ஜெபம் பண்ணுங்க, அந்த காரியங்களை ஆண்டவர் வந்து சரி செய்யணும் அப்படின்னு ஜெபிங்க. நீங்கள் சில காரியங்களை சரி செய்யும்பொழுது உங்களுக்காக ஆண்டவர் அநேக பெரிய ஆசீர்வாதங்களை வந்து பொழிந்து அருளுவார். அக்கினி போல் தேவையில்லாதெல்லாம் போட்டு எரித்து உங்களை விட்டு தூரப்படுத்திடுவார், சாம்பல் ஆக்கிடுவார். உங்களுக்கு தேவையானதை அற்புதமாக பாதுகாத்து பலப்படுத்தி உங்களை என்ன பண்ணுவார்? புடமிட்டு சூப்பராக உருவாக்குகிற நல்ல தேவனுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏங்க நல்லா செய்யணும்? நன்றாய் செப்பனிடுங்கள்னு எரேமியா 51:11 சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வேதம் சொல்லித்தருது, யாதொரு வரத்திலும் நம்ம குறைவாக இருக்கக்கூடாதான். 1 கொரிந்தியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கு, எந்த ஒரு வரத்துலையும் நம்ம குறைவாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க ஊழியக்காரங்க, இவங்க ஜெபிக்கிறவங்க, அவங்க ஆராதிக்கிறவங்க, இவங்க 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 பிரசங்கம் பண்ணுவோம், இவங்க வேதம் வசனம், அப்படி இல்லை பாருங்கள். ஒவ்வொருத்தருமே பவுல் இந்த காரியங்கள்லாம் யாருக்கு எழுதுகிறாரு? பெரிய பெரிய பாஸ்டர்களுக்கு எழுதலை, ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் எழுதுகிறார், கொரிந்து பட்டணத்துக்கே எழுதுகிறார், சபைக்கே எழுதுகிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்காகவும் நம்ம எந்த ஒரு வரத்துலையும் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நம்ம நிறைவாக இருக்கணும்னா முதல்ல எது நம்ம வாழ்க்கையில் இடிஞ்சு போய் கிடக்கு? நம்ம சரியாக ஜெபிக்காதவங்களாக இருக்கிறோமா? முதல்ல அதை சரி செய்வோம். நம்ம டைமுக்கு ஜெபிக்காதவங்களாக இருக்கிறோமா? ஒருத்தருக்கு ரொம்ப வியாதியில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு வறுமையில் இருக்கிறாங்க, ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கு ஒரு பிள்ளை, நம்மளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சரி அப்புறம் ஜெபிச்சிக்கலாம், நாளைக்கு காலைல ஜெபிச்சிக்கலாம். இல்லை, உடனே செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா தகர்க்கப்பட்டு இருக்குது, நம்மளுடைய பேஸ்மெண்ட்டு சரியில்லை. பலிபீடம், கர்த்தருடைய பலிபீடம் நம்ம தாங்க, நம்ம இருதயம் தாங்க, நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன். நம்ம இருதயமே பலிபீடமாக இருக்குது. நம்ம ஒழுங்காக ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். நம்ம சபைக்கு போகும்போது அங்கே பலிபீடம் எதுங்க? நம்ம பேசுகிற அந்த ஆல்டர் தான் பாருங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் வந்து நம்மளை பாதுகாக்குது. நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை சரி பண்ணுறோமா? அது ஏதோ பில்டிங் இடிஞ்சு கிடக்கிறத பற்றி இங்கே சொல்லலை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல எலியா லிட்ரலாக இதை காமிக்கிறான் பழைய ஏற்பாட்டில். ஆனால் நம்ம எதெல்லாம் சரி செய்யணும்? நம்மளுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறோமா? கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? அர்ப்பணிக்கிறோமா? இந்த காரியங்கள்லாம் நடக்குதா? எபிரேயர் 9:14 தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்தார். தம்மையே பழுதற்றதா செப்பனிட அவசியம் இல்லை, தம்மையே அப்படி அவர் சூப்பராக தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு.
பழுது பார்த்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் வேத வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆடாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் பழுதற்ற காளை, பழுதற்ற கடா, பழுதற்ற பசு, பழுதற்ற ஆணோ பெண்ணோ, பழுதற்றவர்கள், கன்றுக்குட்டியாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஒரு வயது கிடாரியாக இருந்தாலும் எல்லாமே பழுதற்றதாக வேணும். ஆண்டவருக்குன்னு நம்ம கொடுக்கறது பழுதற்றதாக இருக்கணும். அப்போ நாமளும் பழுதற்றவர்களாக இருக்க வேண்டும். செப்பனிட வேண்டும். நம்மளை பழுது பார்க்கணும். கொஞ்சம் எங்கே நம்ம சரியில்லாமல் இருக்கிறோம்? ஜெபத்தில் சரியில்லாமல் இருக்கிறோமா? சபைக்கு போகிற காரியங்களை சரியாக இல்லாமல் இருக்கிறோமா? எனக்கே ஒரு நாள் சபைக்கு போகிறோம்னா அம்மா சரியில்லை, இடிஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். இடிஞ்சதை சரி செய்யணும். இனிமேல் ஒழுங்காக கரெக்டாக அதுக்கு போகிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறான்னு நம்மளுக்கு வழங்கணும். வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இது யாரும் ஒரு பொண்ணை பார்த்து பாடுற மாதிரி இருக்குல்ல. சபை என்னும் ஸ்திரீ மணவாட்டியை பார்த்து மணவாளன் இயேசு சொல்கிற மாதிரி இதை சாலமோன் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ உங்களை பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னில் பழுதொன்றும் இல்லை. உங்ககிட்ட குறையே இல்லையா. நீங்கள் எல்லாம் பழுது பார்த்து சரி செய்யப்பட்ட ஆளாக ரெடியாக இருக்கிறீங்களா ஆண்டவருக்காக. எப்படி சொல்கிறாரு பாருங்கள் உங்களை. அப்போ நம்மளை அவர் பழுது இல்லாமல் பார்க்குறாரு. அவரும் பழுதற்றவராக இருக்கிறாரு. அப்போது அவருக்காக நம்ம செய்கிற காரியம் பழுதடைஞ்சு பாழடைஞ்சு இடிஞ்சு போய் கிடந்தால் அதை செப்பனிட்டு பழுதற்றதாக மாற்றணுமா மாற்றல வேண்டாமா? அப்போது பழுது பார், பொழுது போக்காதே. அதான் இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு. நம்ம பழுது பார்க்கணும், பொழுது போக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் பொழுது போக்குறாங்க எதுதோ காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை, ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறதுல பொழுது போகுது. நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தோம். காலேஜ்லாம் படிக்கும் பொழுது நம்ம சின்ன வயசில் அப்படி தானே இருந்திருப்போம் இல்லை? அப்புறம் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது, ஆண்டவருக்குள்ளே கொஞ்சம் நெருங்கி அவரை சேரும் பொழுது, அவருடைய அன்பை புரிந்து கொள்ள, அவருடைய வசனங்களை தியானிக்க அவர் நம்மளை சரி பண்ண இடம் கொடுக்குறோம். நம்மக்கிட்ட எதெல்லாம் பழுதாக இருக்குது அந்த பழுதெல்லாம் அவர் சரி பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் மாற்றிக்கிறேன், இதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் பதில் தராரு. அப்போ நம்ம சில காரியங்கள் இடிந்து போன நம்ம வாழ்க்கையை, தாவீதின் கூடாரத்தை மட்டும் ஆண்டவர் சூப்பராக மாற்றலை, நம்மளையும் தான் மாற்றுறார். நம்ம இடம் கொடுக்குறோமா? தாவீது பாருங்கள், எப்பவும் ஜெபிக்கிறவனாக இருப்பான், எப்பவும் ஆண்டவர் சமூகத்தை நாடுறவனாக இருப்பான், எப்பவும் ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்குறவனாக இருப்பான், எப்பவும் ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து சிந்தனை உள்ளவனாக இருப்பான், எப்பவும் ஆண்டவருடைய ஆலயத்தை எப்படியாவது கட்டிடணும்னு முடிவாக இருப்பான். அவர் சொல்லுவார், நீ கட்ட தேவையில்லப்பா, உன் பையன் கட்டினா போதும். சரி ஆண்டவர், நான் கட்டலான்னா என்ன, பணத்தெல்லாம் கட்டுறதுக்கு அவன்கிட்ட கொடுக்குறேன், அவன் கட்டுவான் சூப்பராக அப்படின்னு. பாருங்கள் நாம் எப்படி இருக்கிறோம். பழுதற்றதை பழுது பார்க்குறத விட்டுட்டு, பழுதுள்ளதை பழுது பார்க்குறத விட்டுட்டு பொழுதுபோக்கிட்டு இருக்கிறோமா? சில ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, பொழுதுபோக்குகிறவர்களாக இருக்கிறாங்க. யார் அவங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 21வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அவங்க எதில் பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க? புதுசாக காதுக்கு புது புது விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும். சில பேர் பாருங்கள், புதுசாக தெரிஞ்சுக்குவாங்க. எதுக்கு தான் அவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்கன்னே தெரியாது. ஏன் தெரிஞ்சுக்கிறாங்க, ஏன் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா அவங்க வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக நடந்திருக்காது. ஒரு ஆவியில் அவங்க பலப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட, ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா 10 பேருக்கு ஃபோன் அடித்து எனக்கு ஜெபம் பண்ணு, எனக்கு ஜெபம் ரிக்வஸ்ட்டாக அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு லிஸ்ட்டை போட்டு அனுப்புவாங்க. நம்ம பழுது பார்க்குறோமா? இடிந்து போன வாழ்க்கையை சரி செய்யும்படி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறோமா? இல்லை பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்கிறோமா? இப்பொழுதே சரி செய்தால் இந்த வருடம் முழுக்க அற்புதமாய் தேவன் நம்மளை உருவாக்குவார். நம்மோடு கூட இருந்து நம்மளை உருமாற்றுவார். நம்ம ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கை எல்லாமே அற்புதமாக மாறும். சரிங்களா? நம்ம அதனால் பழுது பார்க்கும்படி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எலியா மட்டும் இல்லை, எலியாவின் ஆவி உடையவர் யார்? நம்ம ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகள் மாத்திரமல்ல, ஆண்டவருக்குள்ளவும் எல்லா தீர்க்க தரிசிகளை விட பெரிய தீர்க்க தரிசியின் பலம் அவருக்குள்ளே இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த இயேசு நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு. நாம் காரியங்களை அற்புதமாய் மாற்ற முடியும். ஏன்னா நம்ம நம்புகிற தேவன் யார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிற ஆளாக நம்ம இருக்கிறோம். விசுவாசத்தில் நாம் ஜெயிக்க முடியும். ஜெபிக்கலாம்.
அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, இது இப்பொழுதும் ஆண்டவரே, தகர்க்கப்பட்ட எங்களுடைய இடிந்து போன பலிபீடத்தை நாங்கள் எடுப்பித்து கட்டும்படி, உருவாக்கும்படி, சிருஷ்டிக்கும்படி, சீர்படுத்தும்படி, அதை பழுது பார்க்கும்படி, வெறும் பொழுது போக்காமல் தேவையற்ற காரியங்களில் கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தர் வெறுக்கிற, அருவருக்கிற காரியங்கள் தலையிட்டு பொழுது போக்காதபடிக்கு பழுது பார்க்க வேண்டியதை பழுது பார்த்து தேவரீர் இந்த வருடம் முழுக்க ஆசீர்வாதமாய் நீர் எங்களை உருவாக்கும்படி உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இன்னுமாய் நாங்கள் உருமாற்றப்படும்படி எங்களை தயவாய் நடத்துவீராக, எங்களை உருமாற்றுவீராக. உம்முடைய கிருபையினாலும் ஆண்டவரே, நல்ல மாற்றங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் தர வல்லவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படிப்பட்ட அற்புதமான ஆவிக்குரிய பூமிக்குரிய மாற்றங்களை கொண்டு வருவீர். நீர் அற்புதமான குயவனாக இருக்கிறீர். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக, ஆமேன். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரிக்கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரிக்கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. God bless you.